السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ர்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் இரவு நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவினுடைய சிறப்பை அறிந்தால் யாரும் இதனை ஓதாமல் இருக்க மாட்டார்கள். யார் இந்த துஆவை ஓதுகின்றாரோ மலக்குமார்கள் போட்டி போட்டுக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் இதனை சேர்ப்பார்கள். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பல துஆக்களை பார்க்கின்றோம், பல துஆக்களை ஓதுகின்றோம். இந்த துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாக வேண்டுமா? நாம் கேட்கக்கூடிய எல்லா துஆக்களும் கபூலாகுவதில்லை. நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாக வேண்டும் என்றால் நாம் யக்கீனோடு இஹ்லாஸோடு துஆக்களை கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்கக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்தில் கபூலாகின்றது. சிலர் ஒரு தடவை மாத்திரம் துஆக்களை கேட்கிறார்கள், அல்லது ஒரு சில நாட்கள் துஆக்களை கேட்கிறார்கள், பிறகு அந்த துஆவை கேட்பதில்லை, நான் கேட்டது எனக்கு கிடைக்கவில்லை என்று கூறுகிறார்கள். நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் வரை நாம் துஆக்களை கேட்போம். ஏனென்றால் நபிமார்கள் பல வருடங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். சில நபிமார்கள் 50 வருடங்கள் 60 வருடங்கள் என்று பல வருடங்கள் துஆக்களை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் அதிகமாக துஆக்களை கேட்போம். நாம் கேட்கக்கூடிய துஆக்களின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். இந்த துஆ மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 12 மலக்குமார்கள் போட்டி போட்டுக்கொண்டு இந்த துஆவை அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள் என்று கூறினார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு பல சிறப்புகள் கூறப்பட்ட அந்த துஆ என்னவென்றால், அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹ். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹ் என்ற இந்த துஆ மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது.